உங்களுக்கு 10 வயசு, கார்ட்டூன் பார்க்க வேண்டிய வயசுல உங்க அப்பா அம்மா சண்டை போடுறது உங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு நாள் கூத்தோ 2 நாள் கூத்தோ கிடையாது, ரெகுலரா சண்டை போட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அழுது பார்த்தீங்க, அப்புறம் கதறி பார்த்தீங்க, அப்புறம் கத்தி பார்த்தீங்க, அப்புறம் சொல்லி பார்த்தீங்க. இது எதுவுமே வேலைக்கு ஆகணும்னு அவங்க ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க, நான் ஒரு பக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று நடக்குது. உங்களுக்கு பசியா இருக்குன்னு நீங்க டேபிள்ல போய் உட்காடுறீங்க. சண்டை முடிஞ்ச உடனே உங்க அம்மா உங்களுக்கு தோசை சுட்டு தருவாங்க. ரொம்ப ஆசையா நீங்க பசியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அம்மா உங்க டேபிளுக்கு எதிர்க்க உட்காந்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் இந்த வாழ்க்கை அமைச்சிருக்கவே கூடாது, ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாளார ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டும் கேட்காத மாதிரி உங்க அப்பா போய் கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்துக்கிறாரு கோவத்துல. இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள என்னமோ ஒன்று தோணுது, டிஃப்ரெண்டா ஒன்று தோணுது. இன்னைக்கு இந்த குடும்பத்தை நீங்க இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இந்த குடும்பம் செதஞ்சிரும்னு 10 வயசுல உங்களுக்கு தோணுது. உங்களுக்குள்ள இருக்கிற பசியையும் நீங்க மறந்துட்டு உங்க அம்மாவோட கையை பிடிச்சி, நான் இருக்கேம்மா உங்களுக்கு, நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க. அண்ட் அப்படின்னு இந்த உலகமே உங்களுக்கு திரும்புது. அண்ட் தேர் இஸ் நோ கோயிங் பேக். வெல்கம் டு another episode of இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கதை. உங்கள் கதையோ என் கதையோ கிடையாது, நம்மளோட கதை. இந்த கதையை கேட்டு சில பேருக்கு ட்ரிகர் ஆகலாம், கோவம் வரலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது உங்க ஒப்பீனியன், அதுக்குள்ள வரமாட்டேன். ஆனா ஹே, இது ஏன் கதை மாதிரி இருக்கு, இந்த எமோஷன்ஸ் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆர் ஏன் நான் மட்டும் தான் இதை கோ த்ரூ பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஐம் நாட் அலோன்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். 10 வயசுல நீங்க இந்த குடும்பத்தை கையில் எடுக்கல அப்படின்னா இந்த குடும்பம் செதஞ்சிரும். நீங்க எடுத்த அந்த முடிவு நீங்க நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு கிடையாது, நீங்க மனசார எடுத்த முடிவு கிடையாது. இட் வாஸ் அவுட் ஆஃப் யுவர் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஏன் அப்படின்னா சில்ட்ரன் கிரேவ் அட்டாச்மெண்ட். அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகுது பிரைமரி கேர்டேக்கர், அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான். இந்த குழந்தைங்களோட உலகமே பேரண்ட்ஸ் தான். அந்த உலகமே இடிஞ்சு விழுகிறதுனால ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா நீங்க அந்த முடிவை எடுத்திருக்கீங்க. அந்த முடிவு எடுத்ததுனால என்ன நடக்குது? சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆரம்பிக்குது. எப்பவுமே அழுகிறவங்க அம்மாக்கோ, அது எப்பவுமே கோபப்படுறவங்க அப்பாக்கோ நீங்க எமோஷனல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க எதுக்குப்பா இதெல்லாம் பண்றீங்க, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க, நான் பண்றேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ற வேலைகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் மொதல் விஷயம் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த ரூம் எப்படி இருக்குது, உங்கள் அம்மா அப்பா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்களோட ட்ரிகர்ஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாஸ் என்ன, அவங்க எதனால் சண்டை நடக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் உங்களே அறியாமையே அந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விளக்க ஆரம்பிக்கிறீங்க அந்த வீட்டு சூழ்நிலையிலிருந்து. டு பி ஹானஸ்ட், இன்னும் சொல்ல போனால் அதை நீங்கள் மறைக்கவும் மழுப்பவும் ஆரம்பிக்கிறீங்க. இதில் ஒரு ஃபனி பார்ட் என்ன தெரியுமா? நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால பிரச்சனைகள் கம்மியாக ஆரம்பிக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சண்டை போடுறவங்க எல்லாம் 1 மணி நேரத்துக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரம் சண்டை போடுறவங்களாம் 1/2 மணி நேரத்துக்கு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை மொத்தமாக போயிடுச்சானா இல்லை, ஆனால் there is still progress. அந்த ப்ராக்ரஸை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுடைய உலகம் இடிஞ்சு விழுகலை. ஸோ நீங்கள் வீட்டில் பேசிக்கலி நடந்துக்கிற விதம் உங்கள் பேரண்ட்ஸோடைய ரியாக்ஷனுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக மாறுது. அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, அவங்க அழுதாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து அழுவீங்க, அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் எமோஷனல் சப்போர்ட் கொடுப்பீங்க. அவங்களுக்காக அவங்களுடைய தாட்டுக்காகவே நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. மறையிறதுனால நீங்கள் மறந்துட்டீங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு பாயிண்ட்ல அவனை நீங்கள் போட்டு புதைக்க ஆரம்பிக்கிறீங்க. இவ்வளோ சண்டைக்கு நடுவில் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு அந்த அன்பு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன தாட் லைட்டா அவங்க மைண்ட்ல இருந்து ஸ்லிப் ஆகுது. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க அட்டென்ஷனை கேதர் பண்றதுக்காக வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. வெறித்தனமா உங்களோட மார்க்லாம் பாத்தீங்கன்னா 95, 96, 100 அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸ்டடீஸ் மட்டும் ஏன் உங்களுடைய ஸ்போர்ட்ஸும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது. அட் த சேம் டைம் இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு பையனை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை, உங்க அப்பா அம்மா என்ன புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ இப்படி ஒரு பையனை பெற்றுக்கிறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு கோல்ட் ஸ்டார் சர்டிபிகேட் ஃபார் கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க பண்ணல. இதை பண்ணாதான் உங்க அப்பா அம்மா அவங்களுடைய சோகம், அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய சண்டையை மீறி உங்களை பார்ப்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக, அந்த ஏக்கத்துக்காக நீங்க பண்றீங்க. இந்த ஏக்கத்தையும் நீங்க சுயநலமோட பூர்த்தி செய்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், உங்களுடைய ஃபுல் கான்சியஸ் இந்த பிரச்சனை, இந்த சண்டை, இந்த மாதிரியான பாசிவ் ஆசைகள் உங்களுக்கு தெரியாம உங்க கேரக்டரை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளி உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் பெட்டாக இருப்பீங்க, பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ பேசிக்லி சொல்ல போனால் த பர்ஃபெக்ட் கிட்டாக நீங்கள் இருப்பீங்க. இதில் இன்னொரு மேஜர் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10-11 வயசு தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலியவே எமோஷனலாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற போது உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதனால் 10-11 வயசில் இருக்க வேண்டிய அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி, இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவங்களுடைய மன வலிமை உங்களை விட கம்மியாக தான் இருக்கும். ஆர் ஏன் டு சே இட் தி அதர் வே அரவுண்ட், யூ வில் பி
டூ மெச்சூர்ட் ஃபார் யுவர் ஏஜ். ஸோ உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குற அந்த சொல்யூஷன்ஸ் இருக்கும், அவங்க எதிர்பார்க்குற அந்த கம்ஃபர்ட் இருக்கும், அவங்க எதிர்பார்க்குற அந்த எம்பத்தி இருக்கும், அவங்க எதிர்பார்க்குற அந்த அன்பு. நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அகேன் உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி நீங்கள் உயிரை கொடுத்து படித்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மாவோட அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு உங்கள் மைண்டில் செட் ஆச்சோ, எப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு பீஸாக இருக்கும்னு உங்கள் மைண்டில் செட் ஆச்சோ, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் கூட இருக்கிற கலீகுக்கும் உங்கள் கூட சுற்றுற அந்த பீப்புளுக்கும் நீங்கள் அந்த தெரபிஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து அவங்க கஷ்டத்தை சால்வ் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு கூட இருப்பாங்க, அவங்க உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு உங்கள் மைண்டில் ரொம்ப ஆழமாக லவ் இஸ் கண்டிஷனல் அப்படின்னு செட் ஆயிடும். அகேன் இது உங்களுடைய கான்சியஸ்க்கு தெரியாது, பாசிவாக உங்களையே டிஃபைன் பண்ணிகிட்டே வரும். இதை இன்னும் மோசமாக்குறதுக்கு நம்ம சொசைட்டியும் உங்கள் ரிலேட்டிவ்ஸும், ஆமாம் உங்கள் அப்பா அம்மா இப்படி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் பாரு அவங்க பையன் எவ்வளோ மெச்சூர்டாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான், எவ்வளோ சூப்பராக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான், உங்கள் அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும், இந்த வயசுல நீ இப்படி பார்த்துக்கிறன்னா வளர வளர நீ எப்படி பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு உங்களை பாராட்டுவாங்க. வேற என்ன உங்களுக்கு அந்த வயசில் வேணும்? நல்ல படிப்பு, ஸ்போர்ட்ஸில் எக்ஸலண்ட், நல்ல கேரக்டர், சொசைட்டியும் ஃபேமிலியும் உங்களை அவ்வளோ தூரத்துக்கு போற்றி பேசுது, உங்களுக்கு தெரபிஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருது. ஏன்னா தட் இஸ் when you step into your teens, right? You have your identity crisis. உங்கள் லைஃப் ரொம்ப செட்டாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு கொடூரமான ஒரு broken home அப்படின்ற ஒரு கான்செப்டே would be the cause of your character arc. ரொம்ப ட்ரமாட்டிக், அப்படியே மாஸாக இருக்குல்ல, இப்படிதான் இருக்கும். போக போக தான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் இந்த ஃபேஸில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோக்கஸ் 100% உங்கள் மேலே ஒரு சொட்டு கூட கிடையாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபோக்கஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட லைக்ஸ் என்ன, அவங்களோட டிஸ்லைக்ஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, உங்கள் எல்லாத்தையுமே யூ கேன் ரீட் த ரூம், ரீட் த பீப்புள், ரீட் யுவர் லைஃப் ஸோ தட் யூ ஃபீல் யூ ஆர் இன் அப்சல்யூட் கண்ட்ரோல். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயசில் இட் வுட் ஹவ் பீன் கண்ட்ரோல், பட் நோ, இட் இஸ் நாட் கண்ட்ரோல், இட் இஸ் சர்வைவல், இட் இஸ் சேஃப்டி. ஸோ இதெல்லாம் நடந்து முடியுது. நீங்கள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு காலேஜ்லேயுமே அதே தான், அந்த சேம் ஓல்ட் டீனேஜ் லைஃப் ப்ளீட்ஸ் இன்டு யுவர் காலேஜ் லைஃப். லாட்ஸ் ஆஃப் ஃபேண்டசிஸ் தட் யூ ஹேவ் கெட்ஸ் ஃபுல்ஃபில்ட் அண்ட் எஸ், தட் இஸ் வென் த ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எப்பவும் போல் எந்திரிக்க மாதிரி தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும் போது சடனாக உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம், சின்ன ஒரு ஏக்கம். நாம் எல்லாருக்குமே எல்லாமே பண்ணுறோமே, நமக்குன்னு யார் என்ன பண்ணுறா, நாமளும் வாழ்க்கையில் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கோமே, யாராச்சும் ஒரு பாயிண்ட்ல நோட்டீஸ் பண்ணி நீ இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கியாடா, யாராச்சும் ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ தூரத்துக்கு நீ கஷ்டப்பட்டுருக்கியே, என்னைக்காச்சும் நீ அதை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கியா, என் கிட்ட பேசு, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களான்னு ஒரு கொஸ்டின் உங்கள் மைண்டில் ரைஸ் ஆகும். அவ்வளோதான், நீங்கள் கட்டி வச்சிருந்த அந்த மைண்ட் பேலஸில் சின்னதாக ஒரு விரிசல் விழும். அந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு லைஃபே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். உங்களை சுற்றி ஒரு 40 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எல்லாருமே உங்ககிட்ட பேசுவாங்க. சடனாக உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், 40 பேர் உங்ககிட்ட பேசினாலும் உங்ககிட்ட மட்டுமே பேசுகிற ஒரு பர்சன் உங்ககிட்ட கிடையாது அப்படின்னு. அந்த 40 பேருக்கும் யூ வில் பி எவ்ரி ஒன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நோ ஒன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கடந்த 8-10 வருஷமாக உயிரை கொடுத்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு நீ படித்த நீங்கள், அவ்வளோ எஃபர்ட் போட்டு லைஃப்பில் அச்சீவ் பண்ண நீங்கள், சடனாக உங்களுக்கு டயர்டாக ஃபீல் ஆகும். இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வலியை மறைச்சி வச்சிருந்ததுனால யாருக்குமே நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கோத்ரூ பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்காக இருந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்து நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். திடீர்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு எதுனாலும் ஓகே அப்படின்ற பதில் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை விட கொடூரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த அன்பு உங்களுக்கு அது திரும்ப வேணும்னு ஃபஸ்ட் டைம் உங்கள் கான்ஷியஸில் லைட்டாக மணி அடிக்கும். அண்ட் அங்கே தான் திங்ஸ் கெட் காம்ப்ளிகேட்டட். இத்தனை வருஷமாக பூட்டி வச்சுட்டு இருந்த அந்த இன்னர் சைல்டு, அந்த சின்ன குழந்தை, இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்த அந்த அன்பை இப்போ உங்ககிட்ட வந்து எனக்கு அந்த அன்பு வேணும், நீ வாங்கி கொடுக்க முடியுமா உன்னால அப்படின்னு உங்ககிட்ட மூஞ்சி முன்னாடியே வந்து கேட்கும். நீங்கள் அந்த அன்பை வெளியில் தேடி போக ஆரம்பிப்பீங்க. உங்ககிட்ட லைட்டாக பாசமாக யாராச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா அதுதான் காதலோ அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும். எந்நேரமும் மக்கள் உங்களை விட்டு போயிடுவாங்களோன்ற அந்த பயம் உங்களுக்கு வரும். நீங்கள் யார் அப்படின்ற உங்களுடைய ஐடென்டிட்டியே வந்து நீங்கள் இழக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இது எல்லாமே உங்கள் மேலே வெறுப்பும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு ஒரு கில்ட்டாகவும் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்போ திடீர்னு இருந்து போயிருக்கும். அத்தனை பேர் சுற்றி இருந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் நினச்சா கூட உங்களால் போய் யார்கிட்டையும் அட்டாச் ஆக முடியாது. ஏன்னா கொடுத்தே பழகின உங்களுக்கு ஒரு சொட்டு அன்பை திரும்பி வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது.
ஸோ உங்களால் கொடுக்கவும் முடியாமல், உங்களால் வாங்கவும் முடியாமல், ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழவும் முடியாமல், இருக்கிற வாழ்க்கையை விட்டு கொடுக்கவும் முடியாமல், யூ வில் பி torn between sides and that is when catastrophe hits. நீங்கள் கட்டி வச்சுட்டு இருந்த அந்த illusion of perfect life, நீங்கள் கட்டி வச்சுட்டு இருந்த அந்த மைண்ட் பேலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய அகாடமிக்ஸ் போயிடும், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போயிடும். எந்த சொசைட்டி உங்களை பாராட்டி பேசிச்சோ அதே சொசைட்டி உங்களை கொச்சையாக பேச ஆரம்பிக்கும். எந்த ரிலேட்டிவ்ஸ் உங்களை தூக்கி வச்சு பேசினாங்க அதே ரிலேட்டிவ்ஸ் உங்களை புரிஞ்சிக்காம, இவன் என்ன இப்படி பண்ணுறான், இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்க அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதுல, இவனும் கூட சேர்ந்து ஏன் இப்போ ஒரு பாரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களை வந்துட்டு மெச்சூர்னு சொன்னாங்களோ அவங்களே உங்களை பேர்டன் சொல்லுவான். இவ்வளோ ஏன் உங்கள் சொந்த அப்பா அம்மாவே அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான்ட்டு நீங்கள் பழக்கி விட்ட அந்த பிஹேவியருக்கு அவங்க செட் ஆகி எந்த சிச்சுவேஷன்லையும் உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சுப்பா, உனக்கு என்ன வேணும்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உனக்குன்னு ஒரு இடத்துல சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த சொசைட்டி மேலே, உங்கள் பேரண்ட்ஸ் மேலே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலே கடைசியாக உங்கள் மேலேயே உங்களுக்கு கோபம் கொடூரமாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரியாது. கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ண ஒவ்வொரு பீப்புளோடைய சின்ன சின்ன பீசஸாக தான் நீங்கள் தெரிவிங்களே தவிர உங்களுடைய பேரோ, உங்களுடைய உருவமோ, உங்களுடைய அர்த்தமோ, உங்களுடைய ஆசையோ, உங்களுடைய கனவோ அங்கே தெரியாது. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோவாக இருந்த நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சூப்பர் ஹீரோவாக இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு. சேஃபாக இருக்கணும்னு உங்களே சுற்றி நீங்களே செவரை கட்டிட்டு நம்மக்கிட்ட ஏன் அன்புன்ற ஒரு விஷயம் ரீச் ஆகலை நீங்களே கொஸ்டின் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அட்டென்ஷனை அஃபெக்ஷனாகவும் சைலன்ஸை சேஃப்டியாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதுக்குமே அழாத நீங்கள் அதுவே உங்களோட அழிவுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்குன்றத அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. எல்லாரையும் பார்த்துக்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்களையே பார்த்துக்க தெரியாமல் இருந்திருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன கிடைச்சது? கோபம், வலி, வேதனை, வருத்தம், கஷ்டம், வெறுப்பு, கில்ட், இவ்வளோதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த வயசில் உங்கள் பேரண்ட்டுக்கு நீங்கள் பேரண்ட்டாக மாறுறதுனால உங்களுக்கு கிடைச்ச பலன் இதுதான். நீங்கள் இவ்வளோ விஷயத்தையும் கோத்ரூ பண்ணதுக்கு காரணம் இந்த ஒரே ஒரு விஷயம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னோட பதில் டெஃபினெட்லி நோ தான். ஆனால் நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு பேரண்ட் ஆனது டெஃபினெட்லி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். யூ ஆர் சப்போஸ் டு பி 10 வயசு ஜாலியாக கார்ட்டூன் பார்த்துட்டு வெளியே ஓடி ஆடி விளையாண்டுட்டு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அன்கண்டிஷனல் லவ்வை அனுபவிச்சுட்டு உங்கள் அப்பா அம்மாவோட உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் கிரியேட் பண்ண வேண்டிய நீங்கள் 10 வயசில் சண்டையை சால்வ் பண்ணிட்டு உடஞ்ச வேட்டை தூக்கி பிடிச்சிட்டு ஓவர் அச்சீவிங் சைல்டாக மாறிட்டு 18, 19, 20 வயசில் பேர்ன் அவுட் ஆகி நீங்கள் யாருன்றதை மறந்து நீங்கள் யாருன்றதை இழந்து உங்களுக்குள்ளே இருக்கிற வலிக்குரிய பதிலை வெளியில் ஒவ்வொரு பர்சன்கிட்டையும் தேடி இதுதான் லவ்வா அதுதான் லவ்வான்னு நினச்சி அதுலேயும் போய் அடி வாங்கிட்டு நிறைய பேரை இழந்துட்டு 1000 பேர் சுற்றி இருந்தும் தனிமையில் வாழ்ந்துட்டு கடைசியில் உங்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேன்னு அப்போவும் இந்த எல்லா பழியையும் உங்கள் மேலேயே நீங்களே போட்டு கடைசியில் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அப்படி இன்னைக்கு நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அலோன், யூ வில் நெவர் பி அலோன். நாங்கள் இருக்கோம், இந்த மைண்ட் பேலஸ் இருக்கும் உங்களுக்காக, மைண்ட் பேலஸ் மக்கள் உங்களுக்காக இருக்காங்க. இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும். அது எப்படின்னு சைட் பியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். திஸ் ஃப்ரைடே at 6 PM #A better today.